ஜெயம் ரவி சார் படத்துல ஹாசினி ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஹாசினி ஹீரோயின். ஐஸ்கிரீம் விக்கிறவங்க கூட கூட ஹாய் அவன் என் ஃப்ரெண்டு அப்படிம்பாங்க. ஹோட்டல் கடைக்காரனா அவன் என் ஃப்ரெண்டு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த செய்யும் தொழிலு, ஸ்டேட்டஸு, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நம்ம வந்து கும்பத்துக்கிட்ட பார்க்கறது அப்படின்னு சொல்லணும். அதாவது பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வந்து ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கும்பமா இருப்பாங்க. கும்பத்துக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியம் உண்டுங்க. ஒரு முறையேனும் நான் ஒரு தொழில் செய்யணும். அதனால லாபம் வருதா, நஷ்டம் வருதா அத பத்தி கவல இல்ல. ஆனா ஒரு முறையேனும் நான் ஒரு பிசினஸ் அப்படின்றது பண்ணணும். பெரும்பாலும் இவங்க பிசினஸ் பண்ணா லாபம் தான் வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா நல்லா அனலைஸ் பண்ணி அதில ஒரு டீப் நாலேட்ஜ், இன் டெப்த் நாலேட்ஜ் கெயின் பண்ணி செய்வாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆயிடுவாங்க. ஆனா பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் பெருசா ஒத்து வரதில்ல. நான் பார்த்த வரைக்கும் நெறைய கும்பத்து. காரணம் என்ன அப்டின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல செய்றாங்க. அந்த தொழில் ரொம்ப ஆம வேகத்தில ஓடிட்டுருக்கு அப்டின்னா கூட, அத சீத்தா வேகத்தில கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போர் அடிக்கும். அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கிக் வேணும். ஜெயம் ரவி சார் ஒரு படத்தில இது பண்ண எனக்கு கிக்கே இல்லையே அப்டி அந்த மாரி இவங்களுக்கும் லைஃப்ல ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். ஒரு கிக் வேணும் அப்டின்ற மாரி ஒரு போதை அப்டின்னு சொல்லலாம்.